மைலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். சோழமண்டலம் குரூப்பை சுற்றி ஒரு பெரிய பிரச்சனை 2 நாளாக போய்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத சார்கிட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி வெறும் 4.75 புள்ளிகள் அதிகமாகி 26,177 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 42 புள்ளிகள் சரிஞ்சு 85,524 முடிவடைஞ்சிருக்கு. ஃபினான்ஸ் தொடர்பாக உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவிடுங்க. வாங்க நம்ம நாகப்பன் சார்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. சைனாவுக்கு எப்ப போறீங்க? யாராவது ஸ்பான்சர் பண்ணானா கிளம்பிட வேண்டியதான் சார். ஸ்பான்சர்லாம் சாத்தியமா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா உங்களுடைய விசா ப்ராசஸிங் அந்த முறையை வந்து எளிமைப்படுத்தி இருக்கிறது சைனா. இந்தியா பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் சைனாவுக்கு போகணும்னா அடிக்கடி அவங்க கான்சுலேட்டை விசிட் பண்ண வேண்டாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் எனேபிள் பண்ணிருக்காங்க, அதுல சப்மிட் பண்ணிடலாம். அந்த ஆன்லைன் விசா அப்ளிகேஷன் சிஸ்டம்னு அதுக்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எளிமைப்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். முக்கியமா இதுல என்னன்னா வந்து இது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேம்படுத்துவதற்கு அதற்கான ஒரு அறிகுறியாக பொதுவாக கருதப்படுகிறது. அந்த விதத்துல இது ஒரு பாசிட்டிவான செய்தியா நான் பாக்குறேன். ஓகே, ஆக்சுவலி சைனா ஈஸியா போயிடலாம் போல இருக்கு, பட் அமெரிக்காவுக்கு தான் போக முடியாது போல இருக்கே சார். அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, டாரிஃப் வார் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நியூசிலாண்டோட நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதை பத்தி பேசலாம். பட் அதற்கு முன்பு அமெரிக்கால H1B விசா இருப்பவர்களை வேலைக்கு எடுக்கிறது ஃபெடெக்ஸ் நிறுவனம் என்று ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கன் எம்ப்ளாயிஸ் வைத்திருக்கிறார்கள். எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு, அமெரிக்கன் எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்கிட்டு எங்களுக்கு பதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய H1B விசா வைத்திருப்பவர்களை வேலைக்கு அமர்த்துகிறார். ஏன்னா இந்த ஃபெடெக்ஸினுடைய சீஃப் CEO இப்ப பாத்தீங்கன்னா ராஜேஷ் சுப்பிரமணியம்னு ஒரு இந்தியாவில இருந்து போனவர். அதனாலதான் அவர் பண்றாருன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்து அதை வந்து பரபரப்பா அங்க வந்து அவங்க அப்டேட் பண்ணி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கு. இதற்கிடையில நல்ல செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேத்து பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு செய்தித்தாள்களையும் வெளிவந்திருக்கிறது. நியூசிலாண்டோடு இந்தியா போட்டிருக்கக்கூடிய அந்த புதிய ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், எனக்கு அதை கம்ப்ளீட்டா முழுக்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் அவர்கள் சொல்லக்கூடியது இந்தியாவிலிருந்து அங்க நியூசிலாண்டுக்குள்ள போகக்கூடிய அந்த பொருட்கள், அதன் மீது அது வந்து அவங்க வந்து டாரிஃப் வந்து 100% வந்து அவங்க எடுத்துடுறாங்க. அங்கு நியூசிலாண்டில இருந்து இந்தியாவுக்குள் வரக்கூடியதுல 95% பொருட்களுக்கு நம்ம வந்து டாரிஃபை வந்து குறைக்கிறது அல்லது நீக்கிறது, கணிசமாக குறைக்கிறது அப்படின்னு நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக என்ன 2-3 விஷயம் சொல்றாங்கன்னா, ஒன்று, அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இடையேயான வணிகம் கணிசமாக அதிகரிக்கும், 2 மடங்காக ஆகும், 2 மடங்குக்கு மேல போகும்னு சொல்றாங்க. இது ஒன்று. ஏற்கனவே நமக்கு நியூசிலாண்டோட கடந்த பல ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா ட்ரேட் சர்ப்ளஸ், அதாவது நம்ம நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்வதை விட இறக்குமதி குறைவா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். $100 மில்லியன் மேல வந்து நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட அந்த ட்ரேட் சர்ப்ளஸ்ங்கிறது நமக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் 2023-24 $200 மில்லியன் மேல அது இருந்தது. சென்ற ஆண்டு வந்து $123 மில்லியன் அந்த உபரி ட்ரேட் சர்ப்ளஸ்னு சொல்லக்கூடிய கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் இல்லாமல் கரண்ட் அக்கவுண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த நியூசிலாண்டோட ஒப்பந்தத்துல இருக்கு. இதுல நமக்கு என்ன தமிழ்நாடு உள்ளிட்ட நாடுகள் நம்ம மாநிலத்துக்கு என்ன பெனிஃபிட் இருக்கலாம்னா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு பக்கம் அமெரிக்காவில் நம்ம அந்த டாரிஃப் வார்ல பிரச்சனைகள் இருந்தால் கூட, அதனால நம்முடைய சில வாய்ப்புகள் இழந்திருந்தால் கூட, அதுல ஒரு சிறு பகுதியை இது சரி செய்யும் என்று சொல்லப்படுகிறது. மற்ற நாடுகளோடு இது மாதிரி செயல்படுவது இது முழுமையாக சரி செய்யப்படும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் போடப்படும் பொழுது நியூசிலாந்துல குறிப்பாக காலணிகள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய காலணிகள், அதே மாதிரி ஜவுளித்துறை, கன்சியூமர் குட்ஸ், ஹோம் பர்னிஷிங்ஸ் சொல்லக்கூடியது, இப்ப இந்த பெண்கள் அணியக்கூடியது, நிட்வேர், இன்னர் வேர்னு சொல்றோம் இல்லையா, திருப்பூர்ல இருந்து, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இது வந்து பலன் அளிக்கும்னு சொல்றாங்க. ஒரு எந்த அளவுக்கு பலன் அளிக்குங்கிறது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் சொல்லணும். பட் இதுதான் வந்து அரசு வெளியீடு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது ஒரு நல்ல விஷயமா நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் கோல்டு சில்வர் ரெண்டுமே போட்டி போட்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஆமா, எப்பதான் நிக்கும்னு தெரியல இந்த போட்டி. இது $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. $1 மில்லியன் கொஸ்டின், யாருக்கும் பதில் தெரியாத ஒரு கேள்வியாகத்தான் இது இருக்கிறது. ஏன் ஏறுகிறது என்பதற்கான காரணத்தை ஒவ்வொரு நாடும் புதிதாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டென்ஷன், டாரிஃப் வார், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்க டாலர், இந்த மாதிரி இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எல்லாமே வந்து ரொம்ப நாளா இருக்கிறது தானே. திடீர்னு ஏன் இப்போ ஒரு வாரத்துக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் வந்து கணிசமான ஒரு ஏற்றத்துக்கு போகணும்? இன்னைக்கு தங்கம் வந்து 4485 அமெரிக்க டாலர்களை தொட்டிருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத ஒரு புதிய உச்சம் வெள்ளியும் தங்கமும். அதற்கு நான் எந்த விதத்திலும் தலை
தேவனில்லை என்று $70 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வெள்ளி. 1% இன்னைக்கு ஏறி இருக்கு. தங்கமும் இன்னைக்கு 1% ஏறி இருக்கு. $4,500 நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது ரெண்டுமே புதிய மைல்கல். நீண்ட நாட்களுக்கு பிறகு கச்சா எண்ணெய் கூட இன்னைக்கு $58 தொட்டு இருக்கு. ஓகே, அது இன்னும் இந்த ரேஞ்ச் பவுண்டா இந்த வீக்னஸ் தான் இருக்கு. பட் இருந்தால் கூட $58 தொட்டு நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு, இப்ப தொட்டு இருக்கு. சோ அது பெரிய விஷயம் இல்ல. தங்கம் வெள்ளிங்கிறது குறிப்பிட்ட காரணங்கள், நம்ம சொன்ன இந்த சைனாவினுடைய ஏற்றுமதி தடை ஒரு காரணமாக இருக்கலாம். முதலீடு கோல்டு ETF மாதிரி சில்வர் ETF பெரிய அளவுல வரவேற்பை பெற்றிருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். IPO தான் இருக்குங்களா சார்? புதுசா லிஸ்ட் ஆயிருக்கா? இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு ஒரு மெயின்லைன் IPO KSH இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய IPO $384 வெளியிடப்பட்டது. $356 தான் இன்று முடிவடைந்திருக்கிறது. வெளியிடப்பட்ட விலையை விட $20 மேல் இன்னைக்கு கிட்டத்தட்ட $30 சொல்லலாம். அந்த அளவுக்கு குறைந்துதான் முடிவடைந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த நிறுவனத்தினுடைய விண்ணப்பங்கள் அவங்க எதிர்பார்த்த அளவு பெரிய அளவுல வரவேற்பை பெறவில்லை. ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் பினிஷ்ல தான் அது இதா இருந்தது. அண்டர் சப்ஸ்கிரைப்னு சொல்லணும் ஓரளவுக்கு. அந்த மாதிரி தான் முடிவடைந்திருந்தது. நாளைக்கு பாத்தீங்கன்னா 2 நிறுவனங்கள், 2 SME நிறுவனங்கள், குளோபல் ஓஷன் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா லிமிடெடும் மார்க் டெக்னோகிராட்ஸ் நிறுவனம் பட்டியலிடப்பட்டிருக்கு. 2 SME தான். அதனால அது பன்மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிறுவனங்கள் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கும் பல SME நிறுவனங்களுடைய IPO இருக்கு. ஒரு மெயின்லைன் குஜராத் கிட்னி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லிமிடெட், இந்த நிறுவனத்தினுடைய IPO நேற்று துவங்கியது, நாளை முடிவடைகிறது. $108 $114 பங்கு ஒன்றின் விலை, லாட் சைஸ் 128. இது ஆல்ரெடி ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. அதனால இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் குறிப்பாக ஒன்றும் இல்லை. ஃபைன் சார். நேத்து நீங்க சொன்னீங்க ஒரு 15 பாயிண்ட் 16 பாயிண்ட் ஏறிடும்னு பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தா வெறும் 4 பாயிண்ட் தான் சார் ஏறி இருக்கு. 26,177 முடிஞ்சிருக்கு நிப்டி. ஆமா, ஆனா நேத்து பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அட்வான்ஸ் 1835, டிக்ளைன் 1321, அப்பர் சர்க்கியூட் 84, லோயர் சர்க்கியூட் 46. அதே டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன்லயும் சரி, அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்லயும் சரி. ஹை லோ ரொம்ப பல வாரங்களா லோ மட்டும் தான் அதிகமாயிட்டு இருந்துச்சு. இப்ப ஹை 92, லோ 51. ஆமா, நாளைக்கு அடிச்சிருமா சார் புதிய உச்சம்? ஆமா, நீங்க சொல்றது பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஒரு தடுமாற்றை நான் தொடர்ந்து பாக்குறேன். இந்த 26,200 வரும்பொழுது, 200க்கு அருகாமையில் வரும்பொழுது, இன்னைக்கு மதியத்திற்கு மேல் 26,231 போனுச்சு. 200 தாண்டியது. ஓகே, 231 கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேல், 2:30 மணிக்கு அந்த 226 தொட்டது. பட் அது ஒருவேளை ஷார்ட் கவரிங்னால ஏறுனுச்சா அப்படிங்கறத பார்க்கணும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஷார்ட் கவரிங்னால ஏற்கனவே பங்குகள் கையில் இல்லாமல் காலையில வித்திருந்தவங்க இன்னைக்கு பெரிய அளவுல இறங்கலைன்னு வாங்க இந்த வாங்கினதன் மூலமாக ஏறி இருக்கலாம். சோ அதற்கு பிறகு திரும்ப இறங்கி நேற்றைய முடிவை ஒட்டி தான் முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி வீக்கா தான் முடிவடைஞ்சிருக்கு. சின்ன இறக்கத்துல தான், சில புள்ளிகள் இறக்கத்துல தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. பட் நான் இதை ஏற்ற இறக்கம்னு பார்க்கல, பிளாட்ன்னு தான் பாக்குறேன். எந்த விதமான ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் பிளாட்டா தான் முடிவடைஞ்சிருக்கு. ரொம்ப குரூஷியல் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் 26,200 தாண்டி முடிவடையல. அப்படிங்கிறப்போ வீக்னஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஒருவேளை இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒருவேளை நாளைக்கு அதிகரிச்சு இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி முடிவடைஞ்சிச்சுன்னா அடுத்து ஒரு நியூ புல்லிஷ் ஜோனுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன்னா பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் அல்லது ஸ்மால் புல்லிஷ்னஸ் தான் இருக்குது. அந்த செல்லிங் வந்துருது அந்த ஏற்றத்துல. பிராடர் மார்க்கெட்டும் எடுத்துக்கோங்க, நிப்டி 100, 200, 500 சிக்னிபிகண்டான ரேலி ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ், ரொம்ப இன்சிக்னிபிகன்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி செக்டார் எடுத்தாலுமே எங்கேயுமே ட்ரெண்ட் தெரியல. எந்த குறிப்பிட்ட செக்டார்லயுமே 1% மேல ஏற்றமோ இறக்கமோ இல்ல. சோ வெரி வெரி இட்ஸ் சேம் திங். ஒரு 2 மாதமாக எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்னைக்கும் இருக்கு. டாலர் கூட பாத்தீங்கன்னா $89.73, ஒரு 3 பைசா இறக்கத்துல தான் இருக்குது. அதே மாதிரி ஆனா அதே சமயத்துல யூரோ ஒரு 46 பைசா ஏறி இருக்கு. $105.84. பிரிட்டிஷ் பவுண்ட் 61 பைசா இன்னைக்கு ஏறி இருக்கு. 121.26 அப்படின்னு. யூரோ கூட இன்னைக்கு ஒரு ஏற்றத்துல தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்குது. சோ பெரிய என்ன சொல்றது மாற்றங்கள் எதுவும் இல்லை அமெரிக்க டாலரை பொறுத்த வரைக்கும். பட் மற்ற கரன்சிஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஏறி முடிவடைஞ்சிருக்குது. முன்பேற வணிகத்துல பார்க்கும்பொழுது நம்ம ஏறி முடிவடைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்க சார். இன்னைக்கு கோல் இந்தியா ஒரு 3% மேல ஏறி இருக்கு. ஆமா, ரீசன் இருக்குங்களா சார்? சரி, கோல் இந்தியாவுடைய ஏற்றத்திற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு விஷயம் நம்ம சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் ஒன்னு சொல்லுவோம். இன்னொன்னு மானிட்டைசிங் தி அசெட்ஸ்னு சொல்றது. ஓகே, வேல்யூ கிரியேஷன். ஒரு நிறுவனத்திற்குள்
உள்ள பல நிறுவனங்கள் இருக்கும், அல்லது வேறு மாதிரியான சொத்துக்கள் இருக்கும், நிலங்கள் இருக்கும். இதுல எது தேவையில்லைன்னு அது நினைக்குதோ, அல்லது அது அவர்களுக்கு விரிவாக்க பணிகளுக்கு மற்ற பணிகளுக்கு பணம் தேவைப்படுதோ, அப்ப அந்த நிலத்தையோ அந்த இடத்தையோ அந்த அலுவலகத்தையோ தேவையில்லைன்னு நினைக்கிறது, அல்லது தேவை இருக்கும் ஆனால் அது தனியா அதுல ஒரு சிறு பகுதியை வித்து நம்ம காசாக்கிக்கலாம்னு நினைக்கிறப்ப விற்பாங்க. அப்படி இல்லைனாலும் அதுக்கு ஒரு தனியாக செயல்படுவதற்கு அனுமதிக்கும்னு விற்பாங்க. அந்த மாதிரி கோல் இந்தியாவுக்குள்ள பல பொதுத்துறை நிறுவனங்களுக்குள்ள பெரிய அசெட்ஸ் இருக்கு. நீங்க திருச்சிக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பாத்தீங்கன்னா அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய அளவு ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள், அந்த அளவுக்கு பெரிய நிலங்கள் அவங்க கைவசம் இருக்குது. சோ அந்த மாதிரி நீங்க இங்க பாத்தீங்கன்னா கோல் இந்தியாவுக்குள்ளே நிறைய சொத்துக்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமானது பாரத் கோக்கிங் கோல் அப்படின்னு அந்த நிறுவனம், பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட்ங்கிற அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள்ல அது முழுக்க முழுக்க கோல் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். அதுல ஒரு சிறு பகுதியை, ஒரு 10% அவங்க பொதுமக்களுக்கு விற்க போறாங்க. இது முழுக்க முழுக்க ஐபிஓன்னு சொன்னா கூட முழுக்க முழுக்க ஆஃபர் ஃபார் சேல். அதாவது கோல் இந்தியா தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய 100% பங்குல இருந்து பாரத் கோக்கிங் கோல் நிறுவனத்துடைய 10% பங்கை மட்டும் பொதுமக்களுக்கு வெளியிடுகிறது. இதன் மூலமாக, இந்த 10% மூலமாக மட்டும் 1000 கோடிக்கு மேல் நிதி அந்த திரட்டப்படும், அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா அது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேல் அந்த நிறுவனத்துடைய மதிப்பு, சந்தை மதிப்பு இருக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான அடிப்படையில இது மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா என்ன விலைக்கு வருவாங்க, எப்படி வெளியிட போகிறார்கள், என்ன மாதிரி வருங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இதன் காரணமாக, ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய ஒரு 1000 கோடிக்கு மேல் பணம் உள்ள வரும் பொழுது எந்த நிறுவனத்திலுமே கடன் இருந்தா அந்த கடன் கொடுப்படும், அப்பொழுது வட்டி மிச்சமாகும். கடன் இல்லாத நிறுவனமாக இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு அதுல லாபம் அதிகரிக்கும். கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது அதனுடைய பங்கினுடைய விலை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம். இது போக இன்னொரு நிறுவனத்தினுடைய செய்திகளும் இன்னைக்கு வெளியானது. ஓயோ ஐபிஓ பத்தி நீங்க கேட்டீங்க முதல்ல, அதனால சொல்றேன். ஓயோ அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஓயோ ஸ்டேட்ஸ்னு. அதனுடைய பேரண்ட் நிறுவனம் பிரிசம். அந்த நிறுவனம் தன்னுடைய பங்குகளை விற்பதற்கு, புதிய பங்கு வெளியிடுவதற்கு, ஐபிஓ தான் இது, ஆக்சுவலாவே ஐபிஓ, புதிய பங்குகளை வெளியிடுவதற்கு இப்போது இருக்கக்கூடிய பங்குதாரர்களின் ஒப்பந்தத்தை, அவங்களுடைய ஒப்புதலை பெற்றிருக்கு. டிசம்பர் 20 அந்த EGM சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் நடந்தது. பங்குதாரர்களுடைய சந்திப்பில் அவர்கள் அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். 6650 கோடி ரூபாய் மூலதனம் திரட்டப் போகிறார்கள். மூலதனம் திரட்டி அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த போவதாக சொல்லியிருக்கிறார்கள். விரிவாக்க பணிகளுக்கு பயன்படுத்த போவதாக சொல்லியிருக்காங்க. அவங்க அது போக ஒரு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இல்ல, ஏற்கனவே இருக்கு. பங்கு வைத்திருப்பவர்களுக்கு, அவங்களுக்கு ஒரு பங்கு 19 பங்குகள் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பங்கு போனஸ் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது அன்லிஸ்டட் மார்க்கெட்ல இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. பட் இந்த பங்கு வெளியிடப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்க கவனிக்கிறோம். சோழமண்டலம் சுத்தி என்ன சார் நடக்குது? திரும்ப நடந்திருக்குங்கிற செய்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நேத்துல இருந்து. கடந்த 2 நாட்களாக மிக பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கு. என்ன காரணம்னா, குற்றச்சாட்டு யார் மீது வைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னிந்தியாவில மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் சர்வதேச அளவுல கூட கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப நேர்மையாகவும் அதே சமயத்துல திறமையோடும் நிர்வாக திறமையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குழுமம் என்று பெரிய அளவுல மதிக்கக்கூடிய ஒரு முருகப்பா குழுமம். அந்த முருகப்பா குழுமத்தினுடைய ஒரு நிறுவனம் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. வைத்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இது வேற சில ஃப்ராட்ஸை கொண்டு வந்தாங்க, வெளிக்கொண்டு வந்தவர்கள். டிவான் ஹவுசிங் பைனான்ஸ் லிமிடெட் மாதிரி பல ஃப்ராட்ஸை வெளியே கொண்டு வந்தவர்கள். கோப்ரா போஸ்ட் அப்படின்னு, கோப்ரா போஸ்ட் யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அனிருத்தா பெஹல் அப்படின்னு, அவர் டெஹல்கான் ஒரு பத்திரிகை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புலனாய்வு சம்பந்தமாக மிக பிரபலமான ஒரு பத்திரிகை ஒரு கட்டத்துல. அந்த பத்திரிகையினுடைய ஃபவுண்டர், அவருடைய இது இந்த கோப்ரா போஸ்ட்ங்கிற அந்த இணையதளம், அந்த ஊடகம், அதுல அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். MK வேணு, இந்த வயர் இல்லையா, அவர்லாம் கூட அதுல இன்னைக்கு பேசினார் அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல. ஆசுதோஷ், நிறைய பேர் பேசினாங்க அதை பத்தி. அதுல என்ன குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிறுவனம், சோழமண்டலம் நிறுவனம், அவர்களுடைய துணை நிறுவனம், 2 விதமான குற்றச்சாட்டு நிறைய வச்சிருக்காங்க. அதுல முக்கியமா 2 விஷயங்களை சொல்றாங்க. பல பக்கங்களை கொண்டது, மணிக்கணக்கில் ஓடுது அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. அதுல முக்கியமா 2 விஷயம். ஒன்று, பல அடுக்குகளாக அவர்களுடைய துணை நிறுவனங்கள் இருக்கு. அந்த துணை நிறுவனங்களுக்கெல்லாம் அவர்கள் சில சலுகைகள் செய்து, முறைகேடுன்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, ஆனா அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான். அதன் மூலமாக பணங்கள் மாற்றப்பட்டு அது ப்ரொமோட்டர்ஸ் ஃபேமிலிக்கு, ப்ரொமோட்டர்ஸ்னுடைய குறிப்பிட்ட சில பேருக்கு அது போய் சேர்ந்திருக்கிறது. சம்பளமாகவோ கன்சல்டிங் ஃபீயாவோ இப்படி பல விஷயங்கள்ல பணம் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது பங்குதாரர்களிடம் மூலதனம் திரட்டி நடத்தப்படக்கூடிய நிறுவனம். ஆனால் பங்குதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை விட அதிகமாக இந்த பணம் வெளியே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பல ஆயிரம் கோடிகள் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோப்ரா போஸ்ட் சொல்லக்கூடிய
சொல்லக்கூடியது பல ஆயிரம் கோடிகள் பணம் இந்த மாதிரி தொடர்ந்து பல ஆண்டுகளாக மெல்ல மெல்ல வெளியே எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டிருக்கு துணை நிறுவனங்கள் மூலமாக. அதுக்கு பேர் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், ஆர்பிடி என்று ஆங்கிலத்துல. அது தவறில்லை. ஆர்பிடிங்கிறது எப்படின்னா அது வந்து சப்ஜெக்ட், அது ஏன் தவறு இல்லைன்னா சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ், குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கும் பொழுது அதை அந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் பூரா வந்து எல்லா பங்குதாரர்களுக்கும் அந்த போர்டுக்கும் நிர்வாக குழுவினருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும். ஆர்ம்ஸ் லெங்த் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதை வந்து வேற யார்ட்டையுமோ பண்ணியிருந்தோம்னா என்ன விலைக்கு கிடைக்குமோ அந்த விலையில இருக்காது. இவர்களுக்காக நம்ம தனியாக எந்த கூடுதலான சலுகையும் வழங்கவில்லையா, நியாயமாக நியாயமாக அந்த ப்ராசஸ் நடந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் வச்சு அதன் அடிப்படையில் இது வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துடைய ஓனர்ஸோடு டீல் பண்ணலாம் இந்த கம்பெனி. அது மாதிரி இல்ல, அதை டிக்ளேர் பண்ணல அல்லது முறையாக செய்யப்படவில்லை, இந்த ப்ராசஸ் சரியாக ஃபாலோ பண்ணப்படாமல் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த குற்றச்சாட்டை இந்த நிறுவனம், இந்த அமைப்பு வைக்கிறது. இரண்டாவதாக என்ன சொல்றாங்கன்னா வந்து சில ஆயிரம் கோடிகள் அல்லது பல ஆயிரம் கோடிகள்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ரொக்க பணமாக கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து இவர்களுடைய கணக்குல வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி வரவு வைக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து முழுமையான விவரங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சோ இது யாருடைய பணம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு என்ன அந்த நிறுவனம் வந்து மறுப்பு தெரிவித்து இன்னைக்கு டீட்டெயில்டா விவரமாக ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறார்கள், பங்குச்சந்தைகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பங்கினுடைய விலையை ஏன்னா இந்த விலை தகவல் நேற்று வந்த பிறகு பங்கினுடைய விலை கணிசமாக இறங்கியது, 5-6% கிட்ட இறங்குனுச்சு. அது மாதிரி அப்போ தெரிவிக்கணும், பங்குதாரர்கள் பாதிக்கப்படுறதுனால அவங்க சொன்னாங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இது தவறான குற்றச்சாட்டு, இந்த மாதிரி எந்த முறைகேடும் நடக்கவில்லை. எங்களுக்கு வந்து தணிக்கையாளர்கள் இருக்காங்க, நிர்வாக குழு இருக்கு, இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஆடிட் பண்ணி சர்டிஃபை பண்றாங்க. அதற்கு பிறகு நிர்வாக குழுல இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, சுதந்திரமாக செயல்படக்கூடிய இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் நல்ல ரெப்புடேஷனோட அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்ட கணக்கு தான் இது. எல்லாமே வெளிப்படையாக ஒளிவு மறைவற்று தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இதுல இருக்கு. முறைகேடாக எந்த விதமான செயல்பாடுகளும் எங்கள் இதெல்லாம் நிறுவனத்துல நடக்க வாய்ப்பே இல்லை, நடக்கல அப்படிங்கறது உறுதிப்பட தெரிவிக்கிறோம். இன்ஃபேக்ட் இது தவிர எங்களை ரொம்ப இது பண்ணா பிளாக்மெயில், அதாவது என்ன சொல்றது, எங்களை வந்து மிரட்டுவது, அதாவது தவறான செய்திகளை பரப்பக்கூடாது, அது தவறு அப்படின்னு வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து அதற்கு பிறகும் கூட இன்னைக்கு திரும்ப அந்த கோப்ரா போஸ்ட் வந்து மேலும் ஒரு சந்திப்பு நடத்தி அவங்க ஏதோ விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து அடுத்து இது செபி இதை ப்ரோ பண்ணுவாங்களா, இல்ல இது வந்து என்ன மாதிரியான ஒரு கட்டத்தை நோக்கி நகரும் என்பது சொல்வதற்கு இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி வந்து பெரிய விசாரணை இல்லாமல் போனதும் இருக்கு, விசாரணை நடந்து ஒண்ணு நடாம போனதும் இருக்கு, விசாரணை நடந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் இருக்கு முறையாக இருந்தால். சோ அடிப்படையில பங்குதாரர்கள் பாதிக்கப்படக்கூடாது. நம்பர் 1 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லா பங்குதாரர்களும். இரண்டாவது ஒரு கிரெடிபிள் நிறுவனம், நீண்ட கால பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனத்துல இந்த மாதிரி நடக்கலைங்கிற செய்தி வந்தால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதற்கு நேர்மாறாக இருந்தால் கவலைக்கக்கூடிய விஷயம். அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு அந்த முதலீட்டாளர்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தின் மீது, இந்த குழுமத்தின் மீதுங்கிறதுக்கு அப்படி எடுத்துக்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பங்கு வந்து 6-8% வரைக்கும் இன்னைக்கு வந்து ஏறினுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரத்து இறங்கினதை விட இன்னைக்கு அதிகமா ஏறி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நிறுவனம் வந்து தொடர்ந்து இது வந்து ஒரு மேலிஷியஸ் அண்ட் பேஸ்லெஸ், இதுக்கு எந்த ஆதாரமும் அடிப்படை ஆதாரம் இல்லை, ஒரு தவறான நோக்கத்தோடு இப்படி வதந்தி பரப்பப்படுகிறதுன்னு அவங்க மறுத்திருக்கிறார்கள். இப்ப இதுல முதலீடு பண்ணவங்க என்ன சார் அவங்க பண்ணலாம், பொறுத்து இருக்கிறதா இல்ல பொதுவா இந்த மாதிரி குற்றச்சாட்டு கம்பெனில வருது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த நிறுவனத்தை பத்தி நம்ம குறிப்பா நம்ம பேச முடியாது, உங்களுக்கு தெரியும். பட் பொதுவாக நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னா வந்து அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர்ஸ்னுடைய கிரெடிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதுதான் கேள்வி. இப்ப அதுதான் இங்க வந்து இப்ப கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ஒரு டஃப் சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். ஆஸ் லாங் as அந்த நிறுவனத்தினுடைய தொழில் வந்து தொடர்ந்து நல்லா நடந்துகிட்டு இருக்கு, மேஜரான எந்த விதமான ஒரு ஃப்ராடோ பிரச்சனையோ இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை அவர்கள், இதெல்லாம் அவருடைய நம்பிக்கையை பொறுத்து, முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லை. எனக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கங்க, ஏறினுச்சு, தகவல் வந்த உடனே இறங்குனுச்சு, ஒரு பிரச்சனை வந்த உடனே திரும்ப அப்புறம் வேற ஏதோ வந்த உடனே ஏறினுச்சு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதே திவான் ஹவுசிங் பைனான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தமா காணாம போயிடுச்சு. சோ இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்தினுடைய அந்த ப்ரொமோட்டர்ஸினுடைய திறன், நேர்மை, அவர்களுடைய அந்த இதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, எவ்வளவு தூரம் ஒளிவு மறைவற்று அவங்க வந்து சில தகவல்களை மேலும் சொல்கிறார்கள் அப்படிங்கறத பொறுத்து தான் வரக்கூடிய காலகட்டத்தில். சிறப்புங்க சார். சைனால ஆரம்பிச்சு சோழமண்டலம் வரைக்கும் நிறைய தகவல் வந்து சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.